பாலசிங்கம் சார், திடீர்னு எழுப்பப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு திடீர்னு இபிஎஸ் ஏன் சார் கொண்டு வராங்க? அனைவருக்கும் வணக்கம். கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. கடன் வாங்குவது என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக பார்க்கிற போது கடன் என்பது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு தேவையாக இருக்கிறது. ஒரு நாடோ ஒரு மாநிலமோ கடன் வாங்குவது என்பது அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்த கடனை எதற்காக வாங்குகிறோம், எதற்காக செலவிடுகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த கடனுடைய தேவை இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது கடன் வாங்கப்படுகிற கடனை திருப்பி செலுத்துவதற்கு உள்ள வாய்ப்பு இருக்கிறதா? பாலசிங்கம் சார், ஒருவேளை தமிழ்நாடு அரசை பற்றி விமர்சிப்பதற்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நிதியை கையில் எடுத்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விஷயங்களை இப்போ கையில் எடுக்கிறார். ஏன்னா இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்குது, எலெக்ஷன் வருவதற்கான ஒரு ஆண்டு தான் இருக்குது. அதற்காக இந்த அரசின் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீது அவதூறுகளை அள்ளி வீச வேண்டும் அல்லது மக்களுடைய நன்மதிப்பை கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இந்த கடன் பற்றி சொல்லுகிற போது தமிழ்நாடு மட்டும் கடன் வாங்கலை, இந்திய தேசம் கடன் வாங்குது. இந்திய தேசம் மட்டும் கடன் வாங்கலை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் கடன் வாங்குது. வளர்ந்த நாடுகளெல்லாம் கடன் வாங்குது. சைனா இன்னைக்கு வல்லரசாக இருக்குது, அதனுடைய கடன் இன்னைக்கு 400 லட்சம் கோடி. உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, அதனுடைய கடன் வந்து இன்றைக்கு 3000 லட்சம் கோடி. இந்தியாவினுடைய கடன் இன்னைக்கு 180 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய கடன் இன்றைக்கு 8,33,000 கோடி. அப்படி என்றால் இந்த கடன் என்பது எதற்காக உலக நாடுகளோடு தமிழ்நாடை ஒப்பிடுவது சரியா? ஏன் கடன் வாங்க வேண்டிய தேவை, கடன் வாங்க வேண்டிய தேவை ஏன் இருக்கிறதுன்னு சொன்னா, அந்த கடனை வாங்கி அதை முதலீடு எதில் வந்து முதலீடு செய்யறாங்க, எதற்காக செலவிடுகிறார்கள், அதன் மூலமாக தனிநபர் வருமானம் உயர்கிறதா அல்லது தொழில் வளர்ச்சி உருவாகிறதா, தனிநபருக்கான வருமானத்தை அதன் மூலம் உருவாக்க முடிகிறதா என்பதை பொறுத்து தான் கடனுடைய தேவைப்படுகிறது. உருவாகுதா சார்? உருவாகுது. அப்படி பார்த்தால் தமிழ்நாடு தான் இன்னைக்கு வந்து தனிநபர் பெர் கேபிட்டா இன்கம்ல 2வது இடத்துல இருக்குது. மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக 3,50,000 ரூபாய் சார் கடன் சுமை அதிகமாகுது. கடன் வாங்க இன்க்ரீஸ் ஆகுது. வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ ட்ரெயினுக்கு 26,000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இபிக்கு வந்து ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதை ஏன் அந்த கடன் வாங்கி முதலீடு செய்கிறார்கள் என்றால், அதன் மூலம் வேலை வாய்ப்பை உருவாக்குவதும், வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் மூலமாக தனிநபர் வருமானத்தை உருவாக்குவது என்பதுதான் இது வந்து ஒரு சைக்கிள். இது நீங்க கடனை கட் பண்ணீங்கன்னா வந்து வளர்ச்சி திட்டங்கள் இருக்காது. வளர்ச்சி திட்டங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கடன் வாங்கி தான் ஆகணும். இப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் 2 மடங்கு மாறும். 57,000 கோடி 2006, 1,11,000 கோடியா மாறும். இதுக்கு காரணம் என்ன சார்? இதுக்கு காரணம் 2006 ஒரு பட்டியல் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? கடன் முதலீடு செய்யறாங்கல்ல, அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்பது வேற, அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்பது வேற. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான தேவைப்படுகிற போது கடன் வாங்கி தான் ஆகணும். அது ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும், ஒரு மாநிலமாக இருந்தாலும், ஒரு நாடாக இருந்தாலும். பேங்க் எம்ப்ளாயா இருந்தவங்க உங்களுக்கு நல்லா தெரியும், கடன் வாங்குறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க, ரெவென்யூ கிரியேட் ஆகல, திரும்பவும் மத்திய அரசு எங்களுக்கு ரெவென்யூ கிரியேட் ஆகுது இல்ல. இப்ப ரெவென்யூ கிரியேட் ஆகலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் 3,50,000 ஏன் மத்திய அரசு குறை சொல்றீங்க? இது ரெவென்யூ கிரியேட் ஆகுதுன்றீங்க, அப்புறம் ஏன் மத்திய அரசு? ஆனால் மத்திய அரசாங்கம் தர வேண்டிய அந்த நிதியை தரணும்ல. மத்திய அரசாங்கம் என்ன நிதியை தர வேண்டுமோ எங்களுடைய வருவாயிலிருந்து, தமிழ்நாட்டினுடைய வருவாயிலிருந்து தர வேண்டிய நிதியை அவர்கள் தரல. சரி, அப்ப எந்த நம்பிக்கையில கடன் வாங்குறீங்க? மத்திய அரசு தரல, அப்ப எந்த நம்பிக்கையில கடன் வாங்குறீங்க? திருப்பி செலுத்த முடியும் என்கிற நம்பிக்கை தான். எப்போ அவர் பழனிசாமி சொல்லியிருக்காரு திவால் ஆயிடும்னு. திவால் எப்போ ஆகும்? கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை உருவாகிற போது, அல்லது கடனுக்கான வட்டியை திருப்பி செலுத்த முடியாத நிலை உருவாகிற போது திவால் ஆகும். ஒரு நாடே திவால் ஆகுது. அது இலங்கையா இருக்கட்டும், பிரேசில் போன்ற நாடுகளா, வெனிசுலா போன்ற நாடுகளா இருக்கட்டும், அப்படி திவால் ஆகுது. ஒரு மாநிலத்தை நாடுகளோட தான் நீங்க கம்பேர் பண்றீங்க. ஆமா, ஏன் நாடுகளோடையும் கம்பேர் பண்ணலாம். மற்ற உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கான வருவாயை வந்து இந்திய அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குது, அதை பற்றியான கணக்கு என்ன இருக்கு? ஏன் இல்லை? கடன் கொடுக்கறது, கடன் வாங்குவது, ஃபைனான்ஸ் கமிஷன் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு வந்து வரையறை வச்சிருக்காங்க. இந்த வரையறைக்குள்ள நீங்க கடன் வாங்கலாம்,
ஜிடிபி எவ்வளோ ஜிடிபி இருக்குதோ அந்த ஜிடிபியில் இப்போ வந்து 29% நீங்கள் வாங்கலாம்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி இப்போ 2011 தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளோ? 7.5 லட்சம் கோடி. இன்னைக்கு எவ்வளோ? 31,55,000 கோடி. இந்த உற்பத்தி அதிகரித்து இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதற்கு இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் காரணம். அந்த வளர்ச்சிக்கு வித்திடுகிற வகையில் அரசு செயல்படுகிறது தான் காரணம். மணிகண்டன், இப்படிப்பட்ட ஒரு அரசை நீங்க குற்றம் சொல்றீங்க, சரியா? சார் இல்ல, அதாவது நீங்க இந்த ஆட்சி ஏன் குறை சொன்னா நிர்வாக சீர்கேடுகள் அதிகமாகிவிட்டது. ஏன்னா ஒன்றும் சார் குடும்பம் நடத்துறோம், நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க சார். என்ன நிர்வாக சீர்கேடு வந்துச்சு சார்? திரும்ப அதே தானே சார். நீங்க ஒண்ணு இல்ல, நான் அதான் சொன்னேன், ஒரு குடும்பத்துல வருமானத்தை பெருக்குவதை தவிர்த்து விட்டு கடன் வாங்கல் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டு தேவையற்ற செலவுகளை எவ்வளவு பெருக்கி இருக்கிறோங்கிறத டாக்டர் ராமசுப்ரமணியன் சொன்னாரு. எவ்வளவு வருமானம் பெருக்கி இருக்கோம்னு சொன்னாரு பாலசிங்கம். பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்பொழுது வந்து 1,10,000 கோடி வந்து வரி வருவாய் அதிகரித்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முரணா பேசுறாரு அவர். பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் முரணா பேசுறாரு. அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மணிகண்டன் சார். மத்திய அரசு செல்லமா கூட விமர்சிக்க மாட்டீங்க சார். நான் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன், ஏன் மத்திய அரசு நிதி தரலன்னு கேட்க மாட்டீங்க சார்? கோபால் சார், நான் உங்களுக்கு தெரியாது இல்ல, அதாவது ஆட்சி பொறுப்புல இருக்கிற இவர்கள் அரசியல் ரீதியான சண்டை செய்து கொண்டு மத்திய அரசோடு இணக்கமாக இல்லாமல் எல்லா விஷயத்திலுமே, ஏன்னா ஓட்டு அரசியலை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிறோம் மறந்து விட்டு திமுக செயல்படுது சார். அதுதான் காரணம் சார். நிதி கொடுத்தா ஏன் சார் மாநில அரசு சண்டை போட போகுது சார்? அல்ல சார், நீங்க ஒரு மாநில அரசு நிதி கொடுத்தா ஏன் சண்டை போட போகுது? இல்ல சார், இணக்கமா நீங்க இணக்கத்தை குறைத்துக் கொண்டாலே ஆபத்து சார். நீங்க அப்போசிட் பண்ணவானே கேட்டாரு எப்படி சார்? ஒரு மத்திய அரசு பார்த்து நீங்க எப்படி கேட்பீங்க? பாலசிங்கம் சார், நான் வந்து ஆதரவு பாலசிங்கம் சார். சரி, எப்போதுமே இணக்கம் தான். புரிஞ்சு சார். மத்திய அரசோடு நீங்க சண்டை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு நிதி வரல. மத்திய அரசாங்கத்தோட கேட்டு பெற வேண்டிய உரிமையை கேட்டு தான் பெறணும். அவங்க கொடுக்கணும் இல்ல. ஒரு அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கக்கூடிய அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமல் இயங்க வேண்டியது தேவை. ஆனால் அப்படி இருக்குதா? அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அப்படி நடந்து கொள்கிறதா? உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பார்வையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை, பீகாருக்கு ஒரு பார்வையும் கேரளாவுக்கு ஒரு பார்வை, இப்படிதான் மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எங்கெல்லாம் பிஜேபியினுடைய ஆட்சி இருக்கிறதோ அங்க வந்து அவங்களுக்கு சொல்லாமே எவ்வளவு நாளும் தராங்க. இல்ல சுமூகமா மத்திய அரசு இருந்து நிதியை பெறுறதுக்கு ஆக்கப்பூர்வமா என்ன சார் செய்யுங்க? எதுக்கு மத்திய அரசு நிதியை பெறுவதற்கு சுமூகமாகவோ ஆக்கப்பூர்வமாகவோ என்ன செய்யும்? தொடர்ந்து அவரோட பேச்சு தான் வாங்கணும், தொடர்ந்து குரல் எழுப்பி தான் வாங்கணும், தொடர்ந்து போராடி தான் வாங்க வேண்டும். அதாவது தர வேண்டிய அந்த நிதி பகிர்வை தருவதற்கு கூட போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுன்னு சொன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணும்.